ஹாய் ஆல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பரணி தீபம் ப்ளஸ் கார்த்திகை தீபம் 2த்தோட வீடியோவும் சேர்த்து பார்த்துருவோம். தம்பிக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பாப்கார்ன் வாங்கியிருந்தோம். அதை தம்பிக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து பரணி தீபம் ஏற்றிருந்தோம். ஓகேங்களா? அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. பரணி தீபம் ஏற்றி முடிச்சுட்டு வீட்டு வாசலில் வச்சுருந்தோம், இந்த படியில் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து கார்த்திகை அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெளியில் ஏற்றிருந்தோம், வாசலில் ஏற்றிருந்தோம். கேட்டு வாசலில் ஏற்றிருந்து அதில் வந்துட்டு குத்து விளக்கு வச்சுருந்தோம். குத்து விளக்கு வச்சுட்டு அதில் 2 விளக்கு வச்சுருந்தோம். 2 விளக்கு வச்சுருந்தோம் சைடில். அப்புறம் வந்துட்டு வீட்டு வாசல் படியில் வந்துட்டு 2 விளக்கு வச்சுட்டு அதில் சென்டரில் வந்துட்டு ஒரு உருளி மாதிரி வரும். அதில் வந்துட்டு விளக்கு வர மாதிரி வந்துட்டு ஒரு புது விளக்கு வாங்கியிருந்தேன். அதையுமே வச்சுருந்தவங்க. பாப்பா வந்துட்டு விளக்க ஏற்றி வச்சிருந்தோடனே ரொம்ப ஆசையாக பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த விளக்கு. இது வந்து நம்ம புதுசாக வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் நான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உருளி மாதிரி வந்துட்டு சென்டரில் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் வந்து சைடில் இருக்கிறதுல விளக்கேற்றிக்கலாம். அழகாக இருந்தது ரொம்ப. பாப்பாவும் வந்து பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் வந்து நின்று பார்த்துட்டு அவங்களும் விளக்குக்கு வந்துட்டு சரி பண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. விளக்கு எடுத்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது நம்ம வீட்டில். உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக எடுத்துருப்பீங்க. இனிய தீப திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கேட்கலாம். உங்கள் வீட்லேயும் எப்படிலாம் போச்சு தீப திருநாள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மேக்ஸி வந்துட்டு நம்ம தியாஷ் ஃபேஷனில் அவைலபிளாக இருக்க சுங்குடி சாரீ தான் வந்துட்டு மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் தியாஷ் ஃபேஷனை.